வணக்கம். டாக்டர் சாருக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் செய்கை பரம்பரை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். நம்ம சரித்திரம் படைக்கும் சாதனையாளர்கள், சரித்திரத்தை சோதனைகளை சாதனையாக்கி சரித்திரம் படைக்கும் சிங்கிய பெண்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, சரியான நேரத்தில் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். நான் வந்து டெய்லர் தொழில் பண்ணிட்டு இருந்தேன், ஷாப் வச்சுருக்கேன், 10 வருஷமாக அந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலில் அடிபட்டு என்னால் அந்த கடையை திருப்பி செய்ய முடியாமல் போச்சு. அந்த நேரத்தில் நம்ம பெண்ணெல்லாம் தான் எனக்கு அப்படின்னு அவங்க தான் இந்த இதை சொன்னாங்க. அவங்க சொல்லி எப்படி ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் இருந்த டைமில் வந்து எனக்கு ஆரோக்கியமும் வருமானமும் தேவையாக இருந்தது. அந்த நேரத்தில் எங்கள் யோசனை பண்ணிட்டு இவங்க சொல்லும் போது சரி நானும் இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை தான் முதல்ல இதில் ஐடி போட வச்சேன். ஐடி போட்டுட்டு மீட்டிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு 2-3 வாரம் அட்டன் பண்ணி இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகணும், ஏமாத்து வேலையாக இருக்கக்கூடாது, எதையும் சீக்கிரம் நம்பக்கூடாதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் பார்த்துட்டு எதையுமே நிதானமாக தான் உள்ளே வருவேன். சீக்கிரத்தில் எதையும் முடிவு பண்ண மாட்டேன். அப்படிங்கும்போது இதையும் கரெக்டாக முடிவு பண்ணி நம்ம போகலாம் அப்படிங்கிறதுல உள்ளே வந்தேன். இப்போ மீட்டிங் ஹாலுக்கு வந்தேன். மீட்டிங் ஹாலில் மேடம் சார் வீட்டு சார் எல்லோரும் பேசுறதை பார்த்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன விவரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு உடனே நானும் ஐடி போட்டு எனக்கு கீழே ஒரே நேரம் அவங்கள பேசியமான்னு சொல்லி அவங்களுக்கு ஐடி போட்டேன். ஐடி போட்டு இதில் சேர்ந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30,000க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதிகமாக சொல்கிறதும் போகிறதும் என்கிட்ட அமிர்தமும் சுகசுவாசம் தான் அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. தலைவலி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வேலை செய்யுது அமிர்தம் மட்டுமே. அதனால அதிகமாக நான் இதை தான் சேல்ஸ் பண்ண அதிகமாக பேசுவேன். இப்போ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறி தான் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்கும். இதில் சுகசுவாசம் வந்து நல்ல சொல்லும் போதே சுகமான சுவாசத்திற்கு சுகசுவாசம் அதை சொல்லி தான் பேச ஆரம்பிக்கிறது. அதனால் சொல்லிவிட்டு நைட்டு இதை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தூக்கம் வரும். இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறது. அமிர்தத்தை பொறுத்த வரைக்கும் அமிர்தம் நல்லா சேல்ஸ் ஆகும். நான் எந்த ப்ராடக்ட்டும் பேச போகிறேன்னா முதல்ல அமிர்தத்தை பேசிட்டு தான் அடுத்த ப்ராடக்டே. இதில் வந்து நான் கொடுத்தது வந்து மமதவேலியா வரைக்கும் கொடுத்துருக்கேன். என்ன சார் சென்னைக்கு அனுப்பினா மமதவேலியா, அமிர்தம் வந்து பாம்பே வரைக்கும் அனுப்பியிருக்கேன். நம்ம தூத்துக்குடியில் நிறையவே சேல்ஸ் பண்ணியிருக்கேன். தெருவுலேயே நிறைய கொடுத்துருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுறது சுகசுவாசம், அமிர்தம், அப்புறம் காஃபினோ சுகசுவாசம், அமிர்தம் மூணுமே எங்களுக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. காஃபி இல்லாமல் ஒருத்தங்க எப்படி இருக்க மாட்டாங்களோ அது மாதிரி இந்த 3 இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. நைட் ஆனால் அமிர்தம், காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றதே சுகசுவாசம் தான். 2 பேரும் முதல்ல 5:30 மணிக்கு ஆற்றி குடிச்சிடும். மீட்டிங்கில் இருக்கும்போதே ஆற்றி குடிச்சிடும். 5:45 தான் டைம். ஆற்றி குடிச்சிட்டு அடுத்த வேலையே அது அப்படி பழகிடுச்சு. என் பொண்ணு 7 மணிக்கு இப்போ தான் காஃபி போடுவார். 2வது காஃபி போட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் ஓடும். ஆனால் காஃபி நிப்பாடதான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது நிறுத்த முடியாது. இப்போ ரொம்ப கேட்பாங்க. அது ஒரு கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு இது நல்ல ஒரு இது கொடுத்துருக்கு, நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. நான் என்ன செய்ய போகிறோம், நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு உட்கார்ந்த நேரத்தில் நமக்கு இந்த ஜெயக பாரம்பரிய கிடச்சிது. இப்போ என்னால் இதை சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோட இதில் நான் நிச்சயம் தருக்கிறேன். இப்போ நான் பேசினாலும் அதே தான் சொல்லுவேன். என்னால் முடியாதுங்கிற கட்டத்தில் நான் இருக்கும்போது எனக்கு கை கொடுத்தது ஜெயிக்க பாரம்பரிய தான். இதில் என்னால் வருமானத்தை எடுக்க முடியும். ஒரு நாள் 50,000 சம்பாதிக்கிற அளவுக்கு இதில் நமக்கு வருமானம் பிளான் இருக்குது. இதை சொல்லி நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி நான் வந்து பேசுனது, நான் சேர்ந்தது 1.5 வருஷம் ஆகுது. நான் விதைச்ச வேலை ஒரு 50 பேர்த்த நான் பேசியிருப்பேன். அது என்னைக்கு நாளும் திரும்பி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. போகிற போக்கில் நம்ம விதைச்சது சொல்லுவாங்களா, வளர்ந்தா செடி, இல்லைன்னா அது உரம் அப்படின்னு. அந்த இதில் நான் போய்கிட்டே இருக்கேன். போகிற போக்கில் ப்ராடக்டை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுறதை பார்த்துட்டு வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த ஜெயிக்க பாரம்பரிய கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாதியம்ங்கிறது நம்பிக்கையும் தொகையும் எனக்கு கொடுத்துருக்கு. எங்கள் வீட்லேயும் நல்லா ஒத்துழைப்பு இருக்குது. இதில் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது.
வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.